அப்ப நமக்குள்ள நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் நம்ம கழுத்துலன்றது கழுத்துனா மூளைக்கு பக்கத்துல தானே இருக்கு. அந்த இடத்துல ஒரு ஒரு மெமரி கார்டுல மனுஷன் பதிவு பண்ணும்போது இறைவன் அதை விட சின்ன ஒரு அணுகுல கூட என்ன செய்யலாம், பதிவு பண்ணலாம். அப்ப நம்ம செய்யற எல்லா விஷயங்களுமே நமக்குள்ளே பதிவாகிறது. நடக்க முன்னாடியும் ரெக்கார்டு இருக்கிறது, நடந்ததுக்கு பிறகு நம்ம என்ன செஞ்சாலும் அதுல ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது. அதை நம்ம என்ன செய்வோம்னா நூல் வடிவில எடுத்து அவன் கையில கொடுப்போம். கேம நாள்ல மறுமை நாள்ல கொடுப்போம். அதை கேம நாள்னா அவர் இறந்த பிறகு எல்லாரும் கூடக்கூடிய ஒரு பெரிய திடல். அப்போது அவர் கையில் அந்த ஓலை கொடுங்க, நீ செஞ்ச ஓலை, அவருடைய புத்தகத்தை கொடுப்பார். இதோ பார் ஜெயினுல் ஆப்தீன், ஆமா, இதோ பார் சுஃபியான், இதோ பார் கந்தசாமி, அப்படின்னு கொடுக்கப்படும். அப்படின்னு கொடுப்போம். கொடுத்த உடனே இது என்னடா இது ஒரு சின்னது பெருசு ஒண்ணும் இல்லாம எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்குன்னு சொல்லுவானா. என்ன சார் ஆச்சரியமா ஆச்சரியமா இருக்கு. இல்ல ஆச்சரியம் நாங்க அந்த காலத்துல ஆச்சரியப்படலாம். இந்த காலத்துல நீ